இந்த வீடியோ யாருக்குன்னா பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்கு. தயவு செஞ்சு வீடியோவை தள்ளி விடாம எண்டு வரைக்கும் பாருங்க. ஒரு எம்ப்ளாய மாசத்துல 26 நாள் வேலை வாங்குறீங்க, 4 நாள் லீவை கொடுக்குறீங்க. அந்த 4 நாள் லீவ் அவன் எடுக்கிறதுக்குள்ள செத்தே போயிடுவான். ஏன், எதுக்கு, எப்போ அவன் லீவ் அவன் எடுக்கிறதுக்கு 10க்கு நடுவில் 2 மணி நேரம் பர்மிஷன் இருக்கும். அதை அவன் எடுத்து உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு பதிலா வேலைக்கே வந்துடுவான் மூடிக்கின்னு. ஆமா, என் ஃப்ரெண்டெல்லாம் இது வரைக்கும் பர்மிஷன் எடுக்கிறதுக்கு அவங்க தாத்தா பாட்டி எவ்வளோ சாவடிச்சுக்கிறான். அது இல்லாம எமர்ஜென்சி லீவ்னு ஒன்று எடுப்போம். அப்பெல்லாம் போனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவான், ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு ஓடிடுவான். அந்த நிலைமையில போய் இருக்குது கார்ப்பரேட் கம்பெனியோட ப்ரெஷர். இது கூட பரவாயில்ல, இந்த லீவு பர்மிஷன்லாம் கூட விட்டுறலாம். இவ்வளோ டார்ச்சர் பண்றீங்களே, கரெக்டா சம்பளம் போடுறீங்களா? கிடையாது. 1ஆம் தேதி சம்பளம் வந்துடும், வராது. 5ஆம் தேதி சம்பளம் வந்துடும், அப்பயும் வராது. 10ஆம் தேதி சுத்தமா வராது. அப்ப எப்பதான் வரும் சம்பளம்? 15ஆம் தேதி வரும். அதுக்குள்ள அந்த எம்ப்ளாயி வாங்கி வச்சிருக்க கடனு, லோனு, வீட்டு வாடகை, இஎம்ஐ, லொட்டு லொசுகுன்னு 5ஆம் தேதிக்குள்ளே வந்துடும். 2ஆம் தேதி அக்கௌண்ட்ல பணம் இல்லைன்னா பெனால்டி 1000 ரூபாய். இவங்க லேட்டா சம்பளத்தை போட்டு அவன் மறுபடியும் கடனை வாங்கி அந்த பெனால்டி போட்டு கட்டணும். நான் இந்த கேள்வி கேட்கறதுனால நீங்க 1ஆம் தேதி சம்பளம் போட போறது இல்ல. வேலை செய்யறாங்க பாத்தீங்களா, அவங்களால கேள்வி கேட்க முடியாது. அதனாலதான் அவங்க சார்பா நான் கேள்வி கேட்கிறேன். ஏன்னா அப்பயாவது அவங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த வேதனை என்னான்றது உங்களுக்கு புரியணும். இந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு வெறி வரும், இந்த மாதிரி நம்மளால கேள்வி கேட்க முடியலையேன்னு. அவங்களுக்கு பதிலாக தான் நான் கேட்கிறேன். ஏன்னா எல்லா ஜனங்களும் பாவம் சார். வேலைக்கு வர்றவங்க யாரு? குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு வந்தாதான் சோறுன்ற நிலைமைக்கு வர்றவங்க எல்லாம். அப்படியே போட்டு இந்த சாத்துக்கொடி சாறு, இந்த இது ஜூஸ், கரும்பு சக்கை வெளியே வருமே, அந்த மாதிரி பீஞ்சிங்கன்னு வேலை வாங்கின்னு அனுப்புறீங்க. சம்பளத்தை கரெக்டா போறதுக்கு என்ன சார்? லீவு கேட்டா லீவு கொடுக்குது என்ன உங்களுக்கு? லீவும் கொடுக்க மாட்டீங்க, சம்பளமும் கொடுக்க மாட்டீங்க, எந்த ஒரு இதுவுமே இருக்காது, போனஸ் கூட கிடையாது. ஆமா, இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும், விநாயகர் கதை தெரியுமா? இன்று போய் நாளை வான்ற மாதிரிதான். அப்போ எப்படி நீங்க மட்டும் வந்து அவங்கள கேள்வி கேட்கலாம்? லீவை கொடுங்க, பர்மிஷன் கொடுங்க, எம்ப்ளாயி ப்ரெஷர் இல்லாம வேலை வாங்குங்க சார். அதை விட்டுட்டு இவ்வளோ டாக்ஸிக்கா இருந்தீங்கன்னா சத்தியமா சொல்றேன், கம்பெனி உருப்படவே உருப்படாது.